வணக்கம். டெட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பொருந்தாத சொற்களை கண்டறிக. இது குச்சிய லுகரத்தில் உள்ள கேள்விகள் தான் பார்க்க போகிறோங்க. பசு, விடு, ஆறு, கரு. ஆறு அப்படின்ற வார்த்தை பொருந்தாதது. ஏன் அப்படின்னாக்கா ஆறுங்கிறது ஒரு நெடில் தொடர் குச்சிய லுகரம். நெடில் எழுத்து அப்படின்னாக்கா குசுறு துபுரில் முடியணும். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து உயிர் நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது தனி நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நெடில் தொடர் குச்சிய லுகரம். பசு, விடு, கரு எல்லாமே முச்சியலுகர சொற்கள். நெக்ஸ்ட்டு பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பஞ்சுன்ற வார்த்தை பொருந்தாதது. ஏன் அப்படின்னாக்கா அது இஞ்சிங்கிறது இடையின எழுத்து. அப்போ இடைத்தொடர் குச்சியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே வன்தொடர் குச்சியலுகரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆறு, மாசு, பாகு, அது இதில் பொருந்தாதது அது பொருந்தாதது. இது அதுன்ற வார்த்தை முச்சியலுகர சொற்கள். ஆறு, மாசு, பாகு இது மூணு வார்த்தையுமே நெடில் தொடர் குச்சியலுகரங்கள். இடையின எழுத்து ரூ, சு, பா, கு இது எல்லாமே குசுடு துபுரில் முடியுதா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தனி நெடில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நெடில் தொடர் குச்சியலுகரம். அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா அரசுன்ற வார்த்தை பொருந்தாதது. அரசுன்ற வார்த்தை ஒரு உயிர் தொடர் குச்சியலுகரம். எய்து, மூழ்கு, மார்பு இது எல்லாமே இடைத்தொடர் குச்சியலுகரம். நெக்ஸ்ட்டு பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இதில் எது பொருந்தாததுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா எஃகுன்ற வார்த்தை பொருந்தாதது. எஃகுன்ற வார்த்தை ஆயுத தொடர் குச்சியலுகரம். மற்ற மூன்று வார்த்தையுமே மென்தொடர் குச்சியலுகரம்னு சொல்லுவாங்க.